மனம் திரும்பினா 4 ஆசீர்வாதம். மொதல் ஆசீர்வாதம், பரலோகத்தில் விருந்து சந்தோஷம் உண்டாக. கைத்தட்டுங்க, அல்லேலூயா. ஆமாம், நமக்கு இது புரியாதனால தான் கெட்டகுமாரன் கதையை நம்மக்கிட்ட சொன்னார். கெட்டகுமாரன் வீட்டுக்கு வந்தவொடனே என்னெல்லாம் நடந்துச்சு? விருந்து நடந்துச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க, வீட்டில் உள்ள வேலைக்காரங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாங்க. அப்போ பூமியில் ஒருத்தன் மனம் திரும்பினா பரலோகத்தில் தூதர்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்கும். அல்லேலூயா. யாருக்கு கிடைக்கும்? ஆமாம். ஆனால் நம்ம விசுவாசி அவங்களே விருந்து வச்சு வச்சு என்ன பண்ணிகிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு பின்பக்கமாக ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிட்டு அப்படியே மயங்கிடுது. இது என்னடா? இப்போ பக்கத்தில் காலை பார்த்து சொல்லுங்கள், பரலோகத்தில் எப்போ விருந்து கொடுக்க போகிறீங்க சொல்லுங்கள். பரலோகத்தில் எப்பப்பா? நீனே கூடி கூடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்க. அப்போ உங்கள் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் வர்றவன் மனம் திரும்பினா விருந்து வைங்க, பரலோகத்துலேயும் விருந்து நடக்கும். அல்லேலூயா. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்ல. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வாசிச்சிரும் தெரிஞ்சாலும். இவர் ஏதோ எங்கிருந்தோ சொல்றாருன்னு நினைப்பாங்க. லூக்கா 15ஆம் அதிகாரம் 7-10 வசனம் வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும். நீங்க இங்க 99 பேர் இருக்கீங்க. உங்களை ஆண்டவருக்கு சந்தோஷமா? கண்டிப்பாக சந்தோஷம். ஆனால் உங்களை விட அதிகமான சந்தோஷம் எப்போ தெரியுமா? வெளியே நம்ம சபையிலேருந்து பின்னாக்கி போன ஒருத்தன், இல்லை ஏதோ பாவத்தில் விழுந்த ஒருத்தன் மனம் திரும்பி உள்ளே வந்தானா நம்ம 99 பேர் கொடுத்த சந்தோஷத்தை விட அவன் அதிக சந்தோஷத்தை கொடுப்பான். அதை நீங்கள் நல்லா கவனிங்க. 99 நீதிமான்கள் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கணும். சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கணும். நானும் ஒரு 4 பேரை மனம் திரும்ப செஞ்சு உண்டாக்கிடலான்னு பார்க்குறேன். கர்த்தர் வாய்க்க பண்ணுவாரா? கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அப்பா சந்தோஷப்படும். நமக்காக சிலுவையில் எவ்வளோ பாடுபட்டார். அவரை சிரிக்க வச்சு பார்க்கணுங்க, அவரை சந்தோஷப்படுத்தி பார்க்கணுங்க. அதுதான் நம்ம ஏக்கம். என்ன அப்படி அதே அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவன் தானே நம்மளை பாதுகாக்கிறதுக்கு கர்த்தர் 2 தூதர்களை வச்சிருக்கார். அடிக்கடி கீழே விழுக போகும்போது கீழே விழுகாமல் நம்மளை காக்கிறது தூதர்கள். அந்த தூதர்களுக்கு என்ன உண்டாகுமா? சந்தோஷம். அப்போ பரலோகத்தில் ஆண்டவருக்கு சந்தோஷம். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட போய் 500 ரூபா கடன் தான் கேட்குறீங்களே ஒழிய அவங்கள ரட்சிப்புக்குள்ளே நடத்தவே மாட்டீங்க. அவங்ககிட்ட போய் உங்கள் கஷ்டத்தை சொல்கிறீங்களே ஒழிய அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்தி பரலோகத்தில் என்னத்தை உண்டாக்க மாட்டேங்கிறோம். அப்போ ஒருத்தன் மனம் திரும்பும்போது பரலோகத்தில் திருவிழா. அல்லேலூயா. பரலோகத்தில் விடுதலை பெருவிழா, பரலோகத்தில் சந்தோஷம். அப்போ நம்மளே சந்தோஷப்படக்கூடாது, எங்கே சந்தோஷப்படுத்தணும்? இப்போ கை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே சீக்கிரம் பரலோகத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். சீக்கிரமாக நான் ஒரு பாவியை மனம் திரும்ப செய்ய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையிலையும் ஒரு மனம் திரும்புதல் நடக்கட்டும். ஆமாம், 2வது வேகமாக போகிறேன். 2 கொரிந்தியர் 3:16. நான் வேகமாக வரணும் தான் வேகமாக வந்திருக்கேன். 2 கொரிந்தியர் 3:16 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:16. அவர்கள் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பும் போது அந்த முக்காடு எடுபட்டு போகும். நல்லா கவனிங்க தம்பிங்களா. நீ மனம் திரும்பாத வர பரலோகம் தெரியாது. மனம் திரும்பாத வர அஜித் குமார், விஜய், அப்புறம் யாரு, ரஜினி, கமலஹாசன் தான் தெரிவார். உனக்கு இந்த உலகம் தான் பெருசா தெரியும் பாஸ்டர், அதெல்லாம் விட முடியாது பாஸ்டர். ஆனா மனம் திரும்பின உடனே பரலோகம் தெரியுதம்மா பயங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மனம் திரும்பும் போது அப்படியே திரை விளக்கப்படும் பாருங்க. பரலோகம் இருக்குப்பா, உயிர்த்தெழுதல் இருக்குப்பா, இயேசுவோட உட்கார போகிறோம்ப்பா, இயேசுவோட ஆளுகை செய்ய போகிறோம்ப்பா. அல்லேலூயா. அப்போ இங்கே இருக்கிறவங்க புது டிசைன் மோதிரம் வந்திருக்கு தெரியுமா, 2 பிளாட்டினம் வச்சுருக்கான்ப்பா, இந்த புது தோடுலாம் வந்திருக்கு தெரியுமா, புதுசு புதுசாக வந்திருக்கு தெரியுமா. இவனுக்கு ஏன் முக்காடு மட்டும்தான் இருக்குது? அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ஏன் பரலோகம் தெரிய மாட்டேங்குது பாஸ்டர்? ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. இயேசுநாதரை நன்மை செய்வாரா? தெரிய மாட்டேங்குது. இயேசுநாதர் அன்பு இருக்கா? தெரிய மாட்டேங்குது. பரலோகம் இருக்கா? தெரிய மாட்டேங்குது. பரலோகத்தில் தங்கம்லாம் இருக்கா? தெரிய மாட்டேங்குது.
மனம் திரும்பு, பரலோகத்தை தரிசனத்தில் காட்டுவார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. மனம் திரும்பாத வர உலகம் பெருசா தெரியும், பரலோகம் சின்னதா தெரியும். இப்பவே தெரிஞ்சு போச்சா யாரெல்லாம் மனம் திரும்பினதுன்னு? இதுல முடிஞ்சு போச்சா? பாஸ்டர், அம்மா பெரிய வீட்டெல்லாம் விட்டுட்டு எப்படி போறது? செத்தா போய்தான் ஆகணும். அதெல்லாம் எப்படி? அப்போ முக்காடு போட்டுக்கிட்டே தான் இருக்கீங்களா? இது இந்த தலையில் போட்ட முக்காடை பற்றி சொல்லலை, அது போட்டுக்கிறங்க, அது உங்களுக்குரியது. என்ன இது முகத்தில் போட்ட முக்காடை பற்றி சொல்கிறாரு. இங்கே இப்படியா போட்டுக்கிட்டு நடந்தால் ரோடும் தெரியாது. அப்போ மனம் திரும்பும் போது தான் மகிமை தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. பரலோகம் தெரிய ஆரம்பிக்கும், உயிர்த்தெழுதல் தெரிய ஆரம்பிக்கும். மனம் திரும்பும் போது பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகுது. மனம் திரும்பும் போது முக்காடு எடுக்கப்பட்டு பரலோகம் தெரியுது. மனம் திரும்பும் போது அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். மனம் திரும்பாம சர்ச்சில் பாட்டு பாடும்போது கையை தட்டிட்டு மனம் திரும்புதலை பத்தி யோசிக்காம வந்தா பிசாசு கூட நிரப்புவான். கண்டிப்பா நிறைய பேரை பிசாசு நிரப்புறதை எப்படி பார்க்குறோன்னா அவங்க பேச்சில் பார்க்குறோம், அவங்க சண்டையில் பார்க்குறோம், அவங்க உண்மையில் பார்க்குறோம், அவங்க நேர்மை தவறுறதில் பார்க்குறோம். இங்கே கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுது. முதல் ஸ்டெப்பு மனம் திரும்பணும், 2வது ஸ்டெப்பு பாவ மன்னிப்பு எடுக்கணும், 3வது ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ கர்த்தர் பரிசுத்த ஆவியை தருவார். அந்த பரிசுத்த ஆவி வரும்போது உலகத்திலே நம்ம விசேஷமானவங்களாக மாறிடும். ஏன் தெரியுமா? மரணம் வரைக்கும் கூட இருந்து இயேசுவின் கரத்தில் நம்மளை ஒப்படைச்சிட்டு தான் அவர் போவார். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. இப்போ தம்பி ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த தம்பிக்கு ஒரு பிசாசு இருப்பான், இந்த தம்பிக்கு ஒரு பிசாசு இருப்பான், இந்த சகோதரனுக்கு ஒரு பிசாசு இருப்பான். ஆனால் ஒவ்வொரு பிசாசுக்கு நம்மளை அழிக்கிறதுக்கு தனித்தனி ஆள். ஆனால் நம்மளை பரலோகம் கொண்டு போகிறதுக்கு ஒரே ஆவியானவர். கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அப்போ நான் யோசிக்கிற மாதிரி அந்த சகோதரர் யோசிக்கிறார். நான் என்ன யோசிக்கிறேன்? எப்படியாவது ஆராதனையில் இயேசு மகிமைப்படணும். அவரும் யோசிக்கிறார் இயேசு மகிமைப்படணும். எங்கள் 2 பேருக்குள்ள ஒரே ஆவியானவர். ஆனால் அங்கேருந்து ஒருத்தர் யோசிக்கிறார், இங்கே ஒரு அற்புதம் நடந்துருச்சுன்னா இந்த பாஸ்டருக்கு பேர் கிடைச்சிடும், இந்த சபையில் எதுவுமே நடக்கக்கூடாது. அப்போ அவருக்குள்ளே யார் வந்துட்டா? பிசாஸ். இப்போ நான் என்ன யோசிக்கிறேன்? நான் இருப்பேன், போயிடுவேன், ஆனால் இயேசு மகிமைப்படணும். அப்போ மனம் திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர். 4வது நம்ம வாசித்த பிரசங்க வசனமே சொல்லுது, மனம் திரும்பும் போது பாவ நிவர்த்தி அடையும். சரியா? முடிஞ்சு போச்சா? இந்த 4 ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக இங்கே இருக்கிற சகோதரன் தம்பி யாராவது கெட்ட குமார மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்பா மட்டும் போதுன்னு வந்தான்னு வச்சுங்களேன், இன்றைக்கி நைட்டு பரலோகமே கலிகோரம். இன்னைக்கு ஒரு சனிக்கிழமை நைட்டு கூட்டம் நடந்துச்சு. ஒரு தம்பி அந்த கூட்டத்துக்கு வந்தான், பிரசங்கத்தை கேட்டான், எல்லாத்தையும் விட்டுட்டான். இந்த மனம் திரும்பும்போது அவங்க நமக்கு வேணான்னு தோணும். அந்த உலகம் நமக்கு பெருசாக தோணாது. அது எனக்கு தோணுச்சு. நான் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸோட அதிக நெருக்கமாக இருப்பேன், ஃப்ரெண்ட்ஸோடு தான் இருப்பேன். அப்படி தான் நான் வாழ்ந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் வந்தப்போ நான் தெரிந்து கொண்டது என்ன தெரியுமா? ஒரு சர்ச்சில் தங்குறதுக்கு தெரிந்து கொண்டேன். நான் 7வது படிக்கும்போது எனக்கு சின்ன வயசாக தான் இருந்தேன். என்னை சர்ச்சில் கொண்டு போய் விட்டாங்க. 3வது நாள் ஓடி வந்துட்டேன். ஆனால் என் வாழ்க்கையில் 5 வருஷம் சபையிலேயே குடியிருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. சபையில் குடியிருக்கிறதுனா காலையில் 5 மணிக்கு ரத்தினம் பாஸ் எழுப்பி விடுவார். தம்பிங்களா, அவரை கூப்பிடுறது எங்கள் அப்பா மாதிரி கூப்பிட மாட்டார். தம்பி 5 மணி ஆச்சுப்பா தம்பி, அதுக்கு மேலே பேசவே மாட்டார். எங்கள் அப்பாட்ட வளர்ந்துட்டு அவர்கிட்ட போனப்போ ஏதோ வேறு மாதிரி தெரிஞ்சு அப்படி தான் கூப்பிடுவார். ஒரு வேலை செய்ய சொல்கிறது கூட ரொம்ப யோசித்து சொல்லுவார். எப்படி தெரியுமா? அவர் சொல்ல மாட்டார், அவர் வந்து செய்வார். நாங்கள் என்ன சொல்லுவோம், பாஸ்டர் நீங்கள் போங்க பாஸ்டர். நிறைய நல்ல விஷயங்களை அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். கர்த்தர் நல்லவர். ஆனால் அந்த சபையில் போய் 5 வருஷம் இருந்தப்போ என்ன தோணுச்சு தெரியுமா? கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படியோ என் நம்பரை கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வேணாலும் வந்துடுவாங்க. ஏன்னா நம்மக்கிட்ட மாதம் காசு வரும், நம்ம சம்பாதிப்போம், நம்மளை நம்பி ஏதாவது கொஞ்சம் கிடைக்கும்னு. உடனே என் நம்பரை எப்படி வாங்கினாங்களோ தெரில, என்னை கூப்பிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்னேன், நான் சர்ச்சுக்குள்ளே வந்துட்டேன், ஆண்டவருக்குள்ளே வந்துட்டேன், இனி நான் ஆண்டவரோடு இருக்க போகிறேன்ப்பா, உங்கள் ரூம் எனக்கு வேணாம், எனக்கு ஆண்டவரே போதும்னு. கர்த்தர் அங்கேருந்து கொண்டு வந்து 1 வருஷத்தில் என்னை ஊழியக்காரனாக மாற்றினார். நான் தைரியமாக தெரிந்து கொண்டேன். அது எனக்கு கசப்பாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சா? இங்கே
இங்கே நைட்டு தூக்கு எனக்கு 2 விஷயம் ரொம்ப கஷ்டம் என் வாழ்க்கையில். ஒன்று டைமுக்கு சாப்பிடாட்டா என்னால் தாங்க முடியாது, இன்னொன்று டைமுக்கு தூங்காட்டா என்னால் இருக்க முடியாது. அங்கே விழிப்பு ஜபம்லாம் என்னை பழக்குனார். கர்த்தருக்கு மகிமை. தூங்கிட்டே கொட்டாய் விட்டுட்டே என்ன ஜபத்தில் உட்காந்துருப்போம், விழிப்பு ஜபத்தில். அது மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா விழிப்பு ஜபத்தில் 4 பேர் தான் உட்காந்துருப்போம். இன்றைக்கி இவ்வளோ பேர் உட்காந்துருக்கீங்க. பாஸ்டர் என்னத்தான் பார்த்து என்ன பண்ணுவார், நான் என்ன பண்ணிகிட்ருப்பேன், அப்படியே தூங்கிட்டே இருப்பேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் திரும்புதலை விரும்பினப்ப நம்மளெல்லாம் இப்படி மாற்ற முடியுமா? கர்த்தர் மாற்றினாரியா? எழுப்பி நிற்கலாமா? என் இயேசு உன்னை மாற்ற வல்லவர். உன்